ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் போய் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும் போல இருக்கு. பரவாயில்ல தென்றல், ஸ்டோர் ரூம் இங்கதான் எங்கயாவது இருக்கும். வா போய் தேடி பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்கு. அத்தை, அந்த பக்கம் போலாம். கேக்குதா? யாராவது இருக்கீங்களா? அம்மா, தென்றல். இன்னொரு வாட்டி தட்டி பாப்போம். தென்றல், அம்மா, தென்றல் சிறுத்தை குரல் மாதிரி இருக்கு. இருக்கீங்களா? தென்றல், சாரதாமா, வந்துட்டீங்களா இல்லையா? டேய் சிறுத்தை, நாங்க வந்துட்டோம்டா. வந்துட்டீங்களா? அப்புறம் என்ன, சீக்கிரம் வந்து கதவு திறக்க வேண்டியதானே, குந்தாடிங்களா? சிறுத்தை, இந்த நேரத்துல கூட உனக்கு வாய் கொழுப்பு குறையல. கதவு பூட்டி இருக்குல்ல, உடைச்சுதான் திறக்கணும். சரி சரி, சீக்கிரமா தரங்க. தென்றல், நீ பக்கத்துல ஏதாவது இருக்கான்னு தேடி பாரு. நாங்க போய் பாக்கலாம். ஏமா, யாருமா நீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு பூட்டை உடைக்கிறீங்க? கல்யாண மண்டபத்துக்கு திருட வந்திருக்கீங்களா? பல ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா நீங்க திருடுங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாதா? என் சர்வீஸ்ல எத்தனை திருட்டு கேசுகளை கண்டுபிடிச்சுக்க தெரியுமா? இப்பவே நான் உங்களை போலீஸ்ல மாட்டி விடுறேன். ஐயோ சார், சார் சொல்லுங்க கேளுங்க. சார் 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 இருங்க சார் ப்ளீஸ். ஐயோ சார், இல்ல சார், நாங்க திருடலாம் வரல. எங்களை பார்த்தா உங்களுக்கு திருடங்க மாதிரியே தெரியுது. சார், நான் கல்யாண பொண்ணோட அக்கா. இவங்க என் அத்தை, மாப்பிள்ளையோட சொந்த பெரியம்மா. உங்களை நம்ப முடியலையே. பொண்ணு மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்கனா எதுக்கு திருட்டு தனமா பூட்டை உடைக்கணும்? உள்ள ஒருத்தர் மாட்டிட்டு இருக்காரு சார். என்ன? டேய் சிறுத்தை, கதவை தட்டி காட்றா. யோ பைத்தியம், கேக்குதா? நான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன். பேசாம போயா, பேரு பேத்திக்கிட்டு இருக்கேன். டோர் வெளியில லாக் பண்ணிருக்க. சாரி மேடம், என்கிட்ட வேற சாவி இருக்கு. இருங்க, நான் திறக்கிறேன். சீக்கிரம். யார் யா நீ? நான் மண்டபத்தோட மேனேஜர். இவ்வளவு பெரிய மண்டபத்துக்கு மேனேஜரா இருக்க? வண்டியில ஒண்ணுமே இல்ல, சாவி இப்படியே எடுத்துட்டு போவ. ஏண்டா, உன்னை பாவம்னு திறந்து விட்டா என்னைய திட்டுறியா நீ? சாரி சார், பாக்குறதுக்கு நல்லா பம்கின் மாதிரி இருக்கீங்களா, அதான் மரியாதை இல்லாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. ஆமா, யார் நீ? எப்படி ரூமுக்குள்ள போன? யாரு உன்னை பூட்டினது? அது வந்து அது நான் கல்யாண பொண்ணோட சொந்தக்காரன் சார். ஆமாமா, பொண்ணோட பெரிய பையன். ஷட் அப். பொண்ணோட சித்தப்பா. அப்படியாப்பா? நீ எப்படியப்பா உள்ள போன? அது வந்துப்பா, நேத்து நைட்டு நான் லைட்டா தண்ணி போட்டிருந்தேன்ப்பா. போட்டுட்டு உள்ளேயே அசந்து தூங்கிட்டேன்ப்பா. அந்த நேரம் பாத்துப்பா, அத கவனிக்காம என்ன உள்ள வச்சு யாரோ பூட்டிட்டாங்கப்பா. நல்ல ஆளப்பா நீ. தண்ணி அடிச்சாலே இதான் பிரச்சனை. இனிமே குடிக்காதப்பா. சரிப்பா. சீக்கிரம் குளிச்சிட்டு ரெடியாவு, கல்யாணம் ஆரம்பிக்க போறாங்கப்பா. நீங்க போயிட்டு வாங்கப்பா. அப்ப இன்னும் கல்யாணம் ஆகலையா? அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா இது? நீ அந்த ஆள்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? இத உன்கிட்ட வேற ஆனால இருந்து சொல்லுமா? சும்மா இருடா. எல்லாம் இவங்க அம்மா பண்ண வேலைடா. என்னையும் இவங்க சித்தப்பாவையும் ஒரு கட்டையால அடிச்சு உள்ள வச்சு அடைச்சிட்டு போயிட்டாங்கடா. என்னடா சொல்ற? எதுக்கு ஒன்னு அடிச்சாங்க? இவங்க சித்தப்பா கல்யாண சம்பந்தமா ஏதோ ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாருல, அந்த பேச்சுவார்த்தையிலே நடந்த சம்பவம்டா இது. அப்போ சித்தப்பா அந்த ரகசியம் என்னன்னு சொல்லிட்டாரா? அட நீ வேற தென்றல், அதுக்குள்ளதான் உன் அம்மா வந்து இங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு போயிட்டாங்களே. உன் சித்தப்பா பாத்ரூம்குள்ள ஹாயா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த எழுப்பி கேட்கலாம் வாங்க. வாங்க, கல்ல வச்சு அந்த மண்டையில கொட்ட போற. யோ யோ வீரபாகு, எந்திரியா. இரு ஒரு நிமிஷம் இரு. சித்தப்பா எந்திரிக்க மாட்டான் பாறா.
மெதுவா. யோ இந்தாயா. யாரு நீங்களா? கும்பலா சேர்ந்து என்ன அடிக்க வந்திருக்கீங்களா? என்னெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? தெரியும் தெரியும். என்னது ரவுடியா? கராத்தையில 100 பெல்ட் வாங்கியிருக்கேன். பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? சார் 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 ஒரு நிமிஷம் சார். புடி. எப்பா எங்க அம்மா அடிச்சதுல சித்தப்பா மனநல பாதிக்கப்பட்டாரு போல இருக்கே. அட நீ வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஆளு நைட் நான் ஊத்தி கொடுத்த சரக்க வளரிக்கிட்டு இருக்கான். டேய் புறா ஒரு நிமிஷம். ஏய் இரு இரு நானு புடிச்சுக்கிறேன். புடி புடி. சார் சித்தப்பா என்னாச்சு? சார் சித்தப்பா நீங்களா? சென்ட்ரல் நீ ரொம்ப நல்லவாமா. ஆனா உன் அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்களே, பயங்கரமான எம்மக்காதீங்க. அவங்கள நம்பாதம்மா. என்ன போலீஸ்ல மாட்டி விட்டு அடியெல்லாம் வாங்க வச்சுட்டாங்க தெரியுமா? சித்தப்பா அதை விடுங்க சித்தப்பா. நீங்க நிலா கல்யாணத்துல ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு இப்பவாது சொல்லுங்க சித்தப்பா. அதானே, நீ அவங்கள விட கேடியாச்சே. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன் காரியத்துல தானே நீ குறியா இருக்க. சார் ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமே நடக்க போகுது. தயவு செஞ்சு அப்படி என்ன ரகசியம்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ். சித்தப்பா ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சித்தப்பா சொல்லுங்க. சொல்லுங்க. யோ சொல்லியா கேக்குறாங்கல்ல சொல்லு. டேய் அடிக்காத. ஐயோ சித்தப்பா சித்தப்பா. சார் அந்த ரகசியம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஒரு கத்தி இருந்தா குடு தென்றல். கிழிச்சிரேன். ப்ளீஸ் சார், ரகசியம் என்னன்னு சொல்லுங்க. சொல்லியா. அந்த ரகசியம் என் நெஞ்சில இருக்கு. இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய் இரு. இவரு அப்பல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த ரகசியத்தை ஷர்ட் குள்ள வச்சிருப்பாரோ? சட்டக்குள்ளையா மச்சான்? நோட் இருக்கு. ஏயா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நீ உன் வீட்டு பால் கணக்கு நோட் எடுத்து காமிச்சிட்டு இருக்க. உன்ன தென்றல், இந்த நோட்டை நேத்து நைட்டே நான் பார்த்தேன் தென்றல். இந்த ஆள் வீட்டுக்குள்ள இருந்து கீழே விழுந்துருச்சு. நான் தான் பத்திரமா இந்த ஆள் கிட்டயே எடுத்து கொடுத்தேன். ஆனா இதுக்குள்ள என்ன ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்றான்னு தெரியல இந்த முட்டா பைய. நீதான்டா முட்டா பைய. யார பார்த்து? அது என்ன நோட் ஒன்னு பிரிச்சு பாருமா. சித்து பாருமா. இது நிலாவோட ஜாதக நோட்டு. ஆமா, இது நிலாவோட ஜாதக நோட்டு தான். தப்பு தப்பு தப்பு. ஏன் தப்பு? இது நிலாவோட ஒரிஜினல் ஜாதக நோட்டு. ஆனா உன் அம்மா ஆண்டாள் அம்மா கிட்ட இந்த ஜாதகத்தை காட்டாம உன்னோட ஜாதகத்தை நிலாவோட ஜாதகம்னு மாத்தி எழுதி கொடுத்து ஆண்டாள் அம்மாவை ஏமாத்தி முட்டாங்க.
எதுக்கு அப்படி பண்ணாங்க? எதுக்குன்னா அது 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 ஒண்ணு இல்ல, இப்ப வாங்கிடுவான் பாருங்களேன். சார் 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 அது லேண்ட் ஐடியா தெரியும் தெரியும். டேய் மூச்சுல இருக்குடா. டேய், அவன் மைக்கு வந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. வாடா போலாம், வா பாத்தெண்டல் போலாம். வாங்க. என்ன தென்றல் இது? உங்க அம்மா எதுக்காக நிலாவோட ஜாதகத்தை உன் ஜாதகம் மாதிரி மாத்தி எழுதி என் மாமியாரை ஏமாத்த பாத்திருக்காங்க? எதுக்காகன்னு இப்பதான் புரியுது அத்தை. நிலாவோட இந்த ஜாதக நோட் தான் சித்தப்பா சொன்ன ஆயுதம். புரியல. அந்த ஆண்டாள் பாட்டி என்ன அவங்க வீட்டுக்கு மருமகளா செலக்ட் பண்ணதுக்கு காரணமே என்னோட வித்தியாசமான ஜாதகம் தான். என் ஜாதகப்படி அவங்க மரண கண்டம் தள்ளி போகுங்கிற நம்பிக்கையில தான் என் ஆகாஷ்க்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சாங்க. அது நடக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு நிலாவ ஆகாஷ்க்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க. ஆனா அதுக்குள்ள கல்யாணம் நெருங்க நெருங்க நிலாவோட இந்த ஒரிஜினல் ஜாதகத்தால தன்னோட மரண கண்டத்தை தள்ளி போட முடியாதேன்னு உன் பாட்டி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னா கல்யாணத்துல குழப்பம் வந்துரும்ல. அதனாலதான் எங்க அம்மா கிரிமினலா யோசிச்சு நிலாவுக்காவது எப்படியாவது வசதியான வாழ்க்கை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால்தான் என்னோட ஜாதகம் மாதிரியே நிலாவோட ஜாதகமும் உன் பாட்டியோட மரண கண்டத்தை தள்ளி போடும்னு உன் பாட்டிய நம்ப வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அத உங்க பாட்டி நம்பிட்டா அப்புறம் கண்டிப்பா நிலாக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் நடந்துரும்ல. அதனால்தான் எங்க அம்மா உன் பாட்டியை ஏமாத்தி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. உன்னோட அனுமானம் ரொம்ப ரொம்ப கரெக்ட் தென்றல். இப்ப இந்த ஒரு விஷயத்த என் மாமியாருக்கு தெரியப்படுத்திட்டா போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நிலாவோட வாழ்க்கை தப்பிச்சிரும்ல. அப்புறம் ஏன் இன்னமும் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க? வாங்க இப்பவே போய் ஆண்டாள் பாட்டிட்டு இந்த விஷயத்தை தெரியப்படுத்திடலாம். வா தென்றல் போலாம். தென்றல் ஒரு நிமிஷம். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த கல்யாணம் நடந்துதான் போகட்டும். என்ன சொல்ற சித்து? அப்ப என் தங்கச்சி வாழ்க்கை வீணா போனா உனக்கு பரவாயில்லையா? எப்படிங்க வீணா போகும்? சித்து ஒரு நிமிஷம் கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க அம்மா செஞ்ச இந்த ஜாதக குழப்பத்தால ஆண்டாள் பாட்டியோட மரண கண்டம் எப்படியும் தள்ளி போகாதுல்ல. எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களோட உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். இந்த வகையில பார்த்தா நிலாவோட வாழ்க்கை சேஃப் தானே. அப்புறம் எதுக்கு இப்ப போய் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி கல்யாணத்துல பிரச்சனையை உண்டு பண்ணணும்? வேண்டாமே, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துட்டு போகட்டுமே. பாவங்க, ஆகாஷ் நிலாவும் ஒருத்தர் சின்சியரா லவ் பண்றாங்க. அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே. டேய், உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன். நீ ஏன்டா இப்படி இருக்க? நான் கரெக்டா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னத்த நீ கரெக்டா சொல்ற? ஆகாஷும் நிலாவும் ஒருத்தர் விரும்புறாங்கன்றதுக்காக அவங்க வாழ்க்கைய உன் பாட்டு கிட்ட பணைய வைக்க முடியுமா? மா, அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. ஏன்டா நடக்காது? நீ உன் பாட்டிய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு சாதாரண விஷயத்துக்கு மனசாட்சியே இல்லாம வாழ வேண்டிய உன்னையும் தென்றலையும் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்த பாவி அவங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாதகத்தை மாத்தி எழுதிதான் இந்த கல்யாணமே நடந்திருக்குன்னு தெரிஞ்சா நிலாவோட வாழ்க்கைய சும்மா விட்டுருவாங்களா? ஏற்கனவே அந்த பாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையா நிலா கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது
கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பாட்டிக்கு இந்த ஜாதக விஷயம் எல்லாம் தெரிஞ்சா நிலாவை ஆகாஷ் கிட்ட இருந்து பிரிக்கிறது அவங்களுக்கு ஈஸி ஆயிடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாதக விஷயம் தெரிய வந்தா உன் பாட்டி மட்டும் இல்ல, தான் பாட்டியை ஏமாத்தின நிலா தனக்கு பொண்டாட்டியா இருக்காளேங்கிற கோவத்துல ஆகாஷ் நிலாவை கைவிட்டுருவாரு. அப்புறம் என்ன சொன்ன? இந்த ஜாதகத்தோட குழப்பத்தால அந்த அம்மாவோட மரண கண்டம் தள்ளி போகாதே, அப்புறம் என்ன நிலாவோட வாழ்க்கை சேஃப் தானேன்னு கேட்டல. உனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான் சித்து. ரத்த உறவுப்படி நீயும் அந்த அம்மாவோட பேரந்தாண்டா. அந்த அம்மாவோட மரண கண்டத்தை தள்ளி போடுற ஜாதக ராசி தென்றலுக்கு தான் இருக்கு. நீ தென்றல தான் கல்யாணம் பண்ணிக்க போற. உங்க கல்யாணம் முடிஞ்சுட்டா தென்றல் ஆட்டோமேட்டிக்கா அந்த அம்மா குடும்பத்துல மருமகளா வந்துட்டான் தான் அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த அம்மா பல வருஷம் ஆரோக்கியமா வாழ போறாங்கன்னு தானே அர்த்தம். அவங்க அப்படி வாழ போறத நினைச்சு நாங்க யாரும் வயித்தெரிச்சல் பட போறது இல்ல. ஆனா அவங்களால நிலா வாழ்க்கைய கேள்விக்குறியாக்க போறத நினைச்சுதான் பதட்டப்படுறோம். நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோ. எப்படி யோசிச்சாலும் இந்த கல்யாணம் நடந்தா உன் பாட்டியால என் தங்கச்சி வாழ்க்கை வீணா போயிடுங்கிறது தான் நிஜம். எப்படி சித்து இது தெரிஞ்சும் கூட என்னால சும்மா இருக்க முடியும்? நான் இப்பவே போய் உன் பாட்டி கிட்டயும் ஆகாஷ் கிட்டயும் இந்த ஜாதக விஷயத்த தெரியப்படுத்த போறேன். அப்பதான் என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்த முடியும். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜாதக விஷயத்த ஆண்டாள் பாட்டிக்கிட்டே ஆகாஷ்டையும் தெரியப்படுத்தலாம். அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க இந்த கல்யாணத்தை நடத்துனாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே அமைதியா இருக்கணும். ஓகேவா? முதல்ல இந்த ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சா உயிர் பயத்தோட இருக்கிற உன்னோட பாட்டி இந்த கல்யாணத்தை நடத்துறாங்களான்னு பாப்போம். வாங்க போலாம். வா தென்றல். வேணாண்டி, வேணாம் தென்றல். இந்த ஜாதக விஷயம் ஆண்டாளம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. அவங்க கிட்ட தயவு செஞ்சு இத சொல்லாத. ஓஹோ, இவ்ளோ நேரமும் இங்கதான் இருந்தியா? பணத்தாசையால எவ்வளவு பெரிய கேவலமான காரியத்தை பண்ணிருக்க நீ. அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல்ல நீ. பத்தாததுக்கு ஏதோ பெரிய பொம்பளை ரவுடி மாதிரி இவனையும் சித்தப்பாவையும் அடிச்சு ரூம்ல அடைச்சு வச்சிருக்க. ரொம்ப கொடூரமான பொம்பளைமா நீ. ச்சே, உன்னை அம்மான்னு சொல்லிக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன்னை நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். நான் இப்ப என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்தியே ஆகணும். அத்த வாங்க போலாம். தென்றல், தென்றல் சொல்றத கேளு தென்றல். வேணாம் தென்றல், அந்த அம்மா கிட்ட போய் சொல்லிடாதீ. அம்மா என்ன விடுமா, நான் போணும். என்ன விடு. நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நான் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி தான் போறேன். எங்க விடுமா தென்றல், உன் கால்ல வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி. வேணாம் தென்றல், வேண்டாம். விடுமா. நீ என்னோட வா. விடுமா. அம்மா விடு சொல்றேன்ல, என் கூட வா. விடு. நான் போய் இந்த பாட்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்டா. நீ சொன்ன அந்த பாட்டிலாம் ஒண்ணு நம்பாது. ஏன் நம்பாது? எவிடன்ஸ் கேக்கும். எவிடன்ஸ் தான் இருக்குல்ல. எங்க இருக்கு? தென்றல் கிட்ட இருக்கு. அப்ப தென்றல் வர வரைக்கும் வாயை மூடிட்டு இங்கே இரு. ஓகே, இங்கேயே இருக்கேன், வரட்டும். என்னக்கா, நீயும் ஆண்டியும் இந்த கல்யாணத்துல எப்படி பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு விடிய விடிய போராடி பாத்தீங்க. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. அதனால வேற வழியே இல்லாம இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு மனசு மாறி என்ன அலங்காரம் பண்ண வந்திருக்கீங்களா? ஏய், இவளுங்க உன்னை அலங்காரம் பண்ண வரல, உன் கல்யாணத்தையே அலங்கோலம் பண்றதுக்காக வந்திருக்காளுங்க.
உன் அக்கா கறி கையில என்ன வச்சிருக்கான்னு பாரு. இது உன்னோட ஒரிஜினல் ஜாதக நோட்டு. இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அத இப்பவே ஆண்டாளம்மா கிட்ட போய் சொல்ல போறாளாம்.